ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர். லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டன் கொண்ட மாதிரி நம்ம ரேமனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு கெஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா ரேமன் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருப்பாங்க. நான் இங்கே ஓகே தான் அப்படின்னு ரேமன் சொல்ல, எத்தனை நாள் தான் இன்னும் நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து மறைச்சிட்டு வாழ போகிறீங்க அப்படின்னு பரோட்டோ கேட்க, அந்த பக்கம் ரேமன் சோகமாக இருப்பாங்க. கிட்ஸு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான். நம்ம பரோட்டோ வந்து அப்படி கேட்டோன்னே நம்ம ரேமனும் சோகமாக, அந்த பக்கம் நம்ம கோணா மாறும். என்னன்னாலும் சரி, ஹிடன் லீஃப் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த சோமாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோணா மாற சொல்ல, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேர்ள்ஸ் மார்க்கை க்யூர் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் போது அந்த பக்கம் ரேமன், கோணாமாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் இதுக்கு முன்னாடி உங்கள் வில்லேஜுக்கு வந்தபோது உங்கள் தாத்தாவை பற்றி என்கிட்ட சொன்னீங்களே, அவரோட டெஸ்டினிக்காக அவரோட உயிரையே வந்து தியாகம் பண்ணார். அதே ஸ்டோரி தான் என்னோடய லைஃப்லேயும். நான் வந்து ரொம்பவே பயந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா என்னோடய மைண்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஊரை காப்பாற்றணும், இந்த கேர்ஸ் மார்க்லேருந்து எல்லாருமே காப்பாற்றணுன்னா எனக்கு ஒரே வழி தான் இருக்குது. அது என்னென்னா, உங்கள் கிராண்ட்ஃபா எப்படி உயிரை விட்டாரோ அதே மாதிரி நான் வந்து பார்த்தோன்னா கென்கிட்ஸை வந்து மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும். என்னோடய இடத்துல நீங்கள் இருந்தாலும் இதே தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க மிஸ்டர் கோணாமாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரேமன் வந்து சொல்லியிருப்பா. அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம கோணாமாரு வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு அப்படியே பேக்கெட்டில் கை விடுவான். என்ன பேக்கெட்டில் கை விட்றான், ஏதாவது ப்ளீடு எடுக்கிறான்னு பார்த்தா அந்த ஹேண்ட் கர்ச்சிப்பை வந்து திரும்ப எடுத்துன்னு போயிட்டு ரேமன் கிட்ட கொடுப்பான். சாரி, லைட்டாக வந்து பார்த்தோன்னா கசங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோணாமாரு தர, அந்த பக்கம் தேங்க்யூ ஸோ மச், நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1 செகண்ட் திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய ஹேண்ட் கர்ச்சிப்பை பத்திரமா பார்த்ததுக்கு. அதுக்கப்புறமா உங்களோட அக்கறைக்குன்னும் போது அப்படியே கையை முறுக்கிட்டு நின்றுட்டு இருப்பான் நம்ம கோணாமாரு எதுவும் பண்ண முடியலையேன்னு. அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ கோணாமாரு நின்றுருக்க, நம்ம ரேமனுக்காக ஏதாவது பண்ணி ஆகணும், நம்ம இப்படியே விட்டு அவங்கள போக முடியாது. நம்ம கென்கிட்ஸு வந்து பார்த்தோன்னா எப்படி பைத்தியக்காரனாக இருக்கான்னு பார்த்தீங்களா, நம்ம ரேமனுக்காக ஏதாவது பண்ணணும்னு பரோட்டோ சொல்ல, நம்ம கோணாமாரும் சரி ஓகே கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோணாமாரும் யோசிச்சிருப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரேமனும் வந்து பார்த்தோன்னா அப்படி நிலாவை பார்த்துட்டு சோகமாக இருக்க, அடுத்த சீனே வந்து பார்த்தோன்னா நம்ம கோணாமாரும் நிலாவை பார்த்துட்டு சோகமாக இருப்பார். இவங்க ரெண்டுக்குள்ளே ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுருக்கேன். நம்ம பரோட்டோ ஒன்றுமே புரியாது. அண்ணா நில்லுண்ணே, கழட்டி விட்டு போகாத அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ பின்னாடியே ஓட, அடுத்த நாள் விழிஞ்சிருக்கோம். நம்ம பரோட்டோ அண்ட் கோணாமாரு பார்த்தோன்னா அந்த ஊரோட வாசலில் வந்து பார்த்தோன்னா நின்றுட்டு, நம்ம வில்லேஜுக்கு திரும்ப போய் ஆகணும் பரோட்டோ அப்படின்னும் போது, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வார்த்தை. யாரான்னு சொல்லி பார்த்தா அந்த வயசான பாட்டிமா இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பாட்டிமா தான் வந்திருப்பாங்க. நம்ம கோணாமாரு கிட்ட வந்துட்டு, நான் வந்து பார்த்தோன்னா லேடி ரேமனோட அட்டெண்டராக இருக்கேன், நான் உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கணும், ப்ளீஸ் லீஃப் ஷினோபிஸாக வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு சொல்லுங்கள் பாட்டிமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோணாமாரு சொல்ல, அந்த கென்கிட்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை பற்றி நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும் போது, ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ கோணாமாரு கேட்க, அவன் வந்து பார்த்தோன்னா லேடி ரேமனை வந்து ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அவன் கேரக்டரும் மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து பார்த்தா நைட் ஆனால் எங்கேயோ வெளியில் போகிறான். இது எல்லாமே பார்த்தோன்னா அன்யூஷுவலாக இருக்குது. அவனோட கேரக்டரே சடனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, அவனை கண்காணிக்கிறீங்களான்னு போது, என்ன கேரக்டர் சடனாக சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்னு கோணாமாரு கேட்க, எஸ் கண்டிப்பாக அவனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ஏதோ ஒன்று நைட்டில் நடந்துக்கிறான், ஆனால் எது நடக்குதுன்னு எனக்கு புரியல என்பது. பிக் ப்ரோ என்ன பிக் ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு பரோட்டோ கேட்க, அந்த பக்கம் நான் இதை உங்களுக்காக கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு கோணாமாரு சொல்ல, அந்த பாட்டிமாவும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஈவினிங் டைம் ஆயிருக்கும். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பாடி கார்டெல்லாம் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒர்க்கிங் டியூட்டியை கொடுத்துட்டு நம்ம கென்கிட்ஸும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வீட்டுக்குள்ளே கிளம்பியிருப்பான். அந்த பக்கம் நம்ம பரோட்டோ, ஆனால் எல்லாமே நார்மலாக தானே இருக்குது, எதுக்காகனே நம்ம வந்து நின்று இருக்கணும் போது, டேய் ஒழுங்காக கவனி, ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோணாமாரும் சொல்லியிருப்பாரு. அப்படியே வந்து பார்த்தோன்னா நைட் ஆகிருக்கும். நைட் ஆனும்போது நம்ம அப்படியே கென்கிட்ஸ் வெளியே வர, அவ்வளோதான் இவன் வந்து பார்த்தோன்னா திரும்பவும் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ, அதுக்கப்புறமா நம்ம கோணாமாரு வெளியே வருவாங்க. அவன் இப்போ போகிறது மிஸ் ரேமன் இருக்கிற இடத்த நோக்கி தான் அப்படின்னு பரோட்டோ சொல்ல, அந்த சரி வந்து பார்த்தோன்னா ரேமன் வந்து சாப்பிடாம அப்படியே இருந்திருப்பாங்க. அப்படியே ஒரு வாய்ஸ் கேட்கும், என்னம்மா சாப்பிடாம இருந்தேன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துருவோமா அப்படின்னு கென்கிட்ஸு கிட்ட வந்து சொல்லியிருக்க, அந்த பக்கம் நம்ம ரேமன், எனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ பசிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அச்சோ இது சரியில்லையே, நாம் வந்து பார்த்தோன்னா மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், ஸோ நீ வந்து பார்த்தோன்னா நமக்குள்ளே எந்த ஒரு சீக்ரெட்டையும் மெயின்டைன் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஹேண்ட் கர்ச்சிப் எடுத்துகிட்டு ஹோ ஹோ அப்படின்னு சொல்ல, அதை வந்து பார்த்தோன்னா திரும்ப என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம கென்கிட்ஸு கீழே போயிட்டுருப்பான். அதை வந்து பார்த்தா ரேமன் எடுத்துருப்பாங்க. ஓ இந்த வழியாக ஒரு சில பூச்சிங்கெல்லாம் வருதா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கென்கிட்ஸு ஒரு லுக்கை விட்டுருப்பான். அடடி என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்க, திரும்ப வந்து பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ கோணாமாரும்
அவங்களோட செக்யூரிட்டி ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த வாட்சிங் தான் என்னாவது நடக்குதான்னு சொல்லி பார்க்க மிஸ் ரேமன் ரூம்லேருந்து அவன் எப்பயோ வந்துட்டான், எதுவுமே இங்கே சஸ்பீஷியஸாக நடக்கலையே, நமக்கு அது எந்த க்ளூவுமே கிடைக்கலையே, அது மட்டும் இல்லாமல் அந்த வயசான பாட்டிமா திரும்பவும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க வருவாங்க, நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கோனாமர் வெயிட் பண்ணிருக்க. பாட்டிமாவும் வெளியே போவாங்க. வெளியே போகும்போது பார்த்தா பின்னாடி கின்கிட்ஸ் வந்துட்டு ஏதோ ஒன்றத்தை வந்து பார்த்தா போட்டு விடுவான். கண்ணெல்லாம் அப்படியே அவன் கலராக இருக்க. அந்த சைடு வந்து பார்த்தா பாட்டிமா அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. அதை விட்டு திரும்பி நான் இங்கே என்ன பண்ணுறேன், எதுக்காக இங்கே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்டிருப்பாங்க. பாட்டிமாவுக்கும் வந்து பார்த்தா மெமரி எரேஸ் பண்ணி விட்டான். அப்போ பயப்புள்ள தான் ஏதோ ஒரு வேலைத்தனத்தை பார்க்குது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல அந்த பக்கம் வரட்டும், என்ன பிக் ப்ரோ இன்னும் அந்த பாட்டி வரல அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கோணாமரும் வந்து பார்த்தா தீவிரமாக ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருப்பார். அப்படியே நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, கோனாமாரு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரேமனை காப்பாற்றுவார், அந்த வில்லேஜை காப்பாற்றுவார், லீஃப் வில்லேஜ் எப்படி ஹெல்ப் பண்ணும், இல்லை கின்கிட்ஸ் தான் ஒரிஜினல் வில்லனா அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி குட்டிஸாக இருக்கிறதுனால நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் பேன் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம பெருசாக நபரும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சேனல் பெருசான அப்புறம் பார்த்தா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் அந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்க விட்டுருங்க. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம் நண்பா. பாய்.